அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இதுக்கு பேர் மலரி மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. நீங்கள் பார்த்து முடித்தோடனே நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு முடிஞ்சோடனே நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ அழகழகான விஷயங்கள் இருக்குதுங்க. 30 வகைக்கு மேலே பூக்கள் இருக்குது. காய்கறிகள், கீரைகள், மூலிகைகள், இது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட காமிச்சு பகிர போகிறேன். சந்தோஷப்பட போகிறேன். நீங்களும் சந்தோஷமாகுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பூக்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். முதல்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்காங்கங்க. நம்ம நியூ இயர் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த பன்னீர் வெரைட்டி இப்போ ரோஸுங்க. அழகான கலர், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூத்துருக்காங்க. அடுத்தது இந்த ரெட் ரோஸ் பாருங்கள். நேற்று ஒன்று பறிச்சிட்டோம், இன்றைக்கி ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே மொட்டும் வச்சுருக்கு. பேண்டா ரோஸ், குட்டி ரெட் ரோஸுங்க. பட்டன் ரோஸுங்க, பிங்க் கலரு, இவ்வளோ மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள். ஒயிட் கலர் பட்டன் ரோஸுங்க. செம்பருத்திகள்னு பார்த்தா அவங்க எப்போதும் மாதிரிங்க நிறையா இருக்காங்க. இந்த பெரிய செம்பருத்தி ஹைப்ரிட்டு. அடுத்தது இந்த சைட்லேயும் பாருங்கள், ஒயிட் கலர், பேபி பிங்க், இதெல்லாம் எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குல்லங்க. பிங்க்கில் இந்த சைடும் இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், எல்லோ கலர் இட்லி பூ, நீல நிற சங்குப்பூக்கள், பிங்க் கலர் ரோஜா, எல்லோ கலர், ரெட் கலர். அடுத்தது பாருங்கள், போகன்வில்லா, பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரு, எவ்வளோ அழகாக பாருங்கள். எத்தனை கொத்துகளாக பார்க்க இதெல்லாம் எந்த நாளும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது அந்த ஒரு கிளைம்பர் வெரைட்டி தெரியுதுங்களா, எல்லோ கலர், அதுவும் இருக்குங்க. இங்கே நந்தியாவட்டை, சாமந்தி பூ, இந்த வயலட் கலர் பூங்க. அதுக்கப்புறம் டேபிள் ரோஸஸில் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட்டு, அது எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், இல்லை அழகாக இருக்குல்ல. பூக்கள் மட்டும் இல்லைங்க, காய்கறிகளும் நிறையா இருக்குதுங்க. கொத்து கொத்தாக இருக்குதுங்க. பாருங்கள், பச்சை மிளகாய் பார்த்தீங்களா? இப்போ இங்கே பாருங்கள், எவ்வளோ பூக்கள் வச்சு கொத்து கொத்தாக. செடி அவரை, கொடி அவரை, அதுவும் அந்த பக்கம்லாம் நிறையா காய்ச்சிருக்குதுங்க. கொத்து கொத்தாக கத்திரிக்காயும் பஞ்சம் இல்லாமல் இருக்காங்கங்க. பாருங்கள், தக்காளி பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக நான் வச்சது, அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க எல்லாமே. கீரைகள்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மணத்தக்காளி, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி, முருங்கையெல்லாம் இப்போ உடச்சி விட்டுருக்குங்க. அதுவும் தளிர் வந்திருக்கு பாருங்கள். மூலிகை செடிகள்னு பாருங்கள், இன்சுலின் பிளான்ட்டு, லெமன் கிராஸ், வெற்றிலை, கருந்துளசி, கற்பூரவல்லி, திருநீற்று பச்சிலை, கரிசலாங்கண்ணி, பூஜைக்கு கடவுளுக்கு பயன்படுத்தும் மாசி பச்சை, வாஸ்து செடின்னு சொல்கிற மணி பிளான்ட்டுங்க, மருதாணி, வேப்பிலை, வாழை இலை, இது போல் எல்லாமே நம்ம தோட்டத்தில் ரொம்ப அழகாக பசுமையாக வந்திருக்குங்க. பூச்செடிகளில் இதை பாருங்கள், மேலே இவங்க ஹைட்டில் இருக்கிறதுனால இவங்களை பார்க்க காட்டாமே நான் மறந்துடுறேன். இந்த அரளிப்பூ, அப்புறம் சேஞ்சிங் ரோஸ்ன்னு நினச்சேன் அந்த பூ வெரைட்டி, இது இவ்வளவும் இன்றைக்கும் பாருங்கள். ஒரு நாளும் இவ்வளோ பூக்கள் இத்தனை வகை இருக்கிறதுனால தாங்க நான் பறித்து தட்டில் வைக்கும்போது கலர் கலராக அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு மேலே மாடித்தோட்டம் என்ன செடிங்க வைக்கணும், ஓரளவு யூஸ்ஃபுல்லான பிளான்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா. இதை பார்க்கும்போது, இந்த பதிவை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய தோட்டச்செடிகளை இயற்கை மூலமாக நான் வளர்க்குறத, காய்கறி கழிவுகள், தானிய கழிவுகள், பழக்கழிவுகள் மட்டும் வச்சுமே நான் வளர்க்குறது. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.